அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூரிலும் திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் RS பாரதி அவர்களின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. SIRக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து சென்னையில் 4 இடங்களில் நடத்தி வருகிறார்கள் திமுக கூட்டணி கட்சியினர். மத்திய அரசிற்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக திருவள்ளூரில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபு. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தினை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெற்று வரும் நிலையில் குறிப்பாக திருவள்ளூர் ரயில்வே நிலையம் அருகே நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுகவின் கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு தற்பொழுது கண்டன உரை ஆற்றி வருகிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அந்தந்த மதசார்ப கூட்டணி கட்சிகளின் மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டு தற்பொழுது கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இதில் குறிப்பாக அவர் RS பாரதி உரையாற்றும் பொழுது 37% வாக்குகளை பெற்றுதான் மத்திய அரசு தற்பொழுது ஆட்சிக்கு வந்துள்ளது. இதில் 10% வாக்குகள் திருட்டு வாக்குகளாகவே உள்ளது என்பதை குறித்தும் அவர் தற்பொழுது பேசி உரையாற்றி வருகிறார். எனவே இந்த கூட்டணி ஆட்சி இந்த அரசு உடனடியாக களைய வேண்டும் எனவும் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிட வேண்டும் எனவும் தற்பொழுது அவர் கண்டன உரை ஆற்றி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பிரபு.